இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜோசுவா சேதுராமன் அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய ஜென்டில் உமன் படத்தினுடைய ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். படத்தினுடைய டைட்டிலே வந்து வித்தியாசமா இருக்கு. ஜென்டில் மேன் தான் கேள்விப்பட்டிருக்கு, இதனால ஜென்டில் உமன் அப்படின்னா அதுதான் படத்தினுடைய டைட்டில். இந்த படம் ஃபுல்லா பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு தெரியும் இந்த படத்துக்கு ஏன் ஜென்டில் உமன் அப்படின்ற பேர் வச்சாங்க அப்படின்னு. ஆக்சுவலா இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் பார்த்துட்டு இந்த படம் வந்து ஒரு ஃபேமிலி படம், ஒரு ரொமான்ஸ் படம், ஒரு காதல் படம் அப்படின்னு நினைச்சு எல்லாம் வந்திருப்பாங்க. நானுமே அப்படிதான் நினைச்சு போய் உட்காந்தேன். ஸோ படம் ஃபுல்லா பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தான் தெரியுது இந்த படம் வந்து ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமா வந்து அதுக்கப்புறம் வந்து அப்படியே டோன் அவுட் ஆகி எண்டில் வந்து ஒரு ட்விஸ்டோட வந்து இந்த படம் முடிஞ்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு படத்துக்கு போய் அது இவ்வளவு பெரிய சூப்பர் படமா வந்தது எனக்கு தெரிஞ்சு இதுதான் வந்து இரண்டாவது முறைன்னு சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி வந்து ராட்சசன் படம் போயிருந்தேன், அதுவும் எந்த எதிர்பார்ப்பு இல்லாம போய் பக்காவா இருந்துச்சு. ஸோ அது மாதிரியான ஒரு படத்தை தான் வந்து ஜோசுவா சேதுராமன் அவர்கள் வந்து கொடுத்திருக்காரு. ஓகே, இந்த படத்தினுடைய ஒன்லைனர் ஸ்டோரி என்ன அப்படின்றது வந்து இப்போ பார்த்துடலாம். படத்துல கதாநாயகியான லிஜுமோல் ஜோஸ் வந்து நடிச்சிருக்காங்க. கதாநாயகனா யார் நடிச்சிருக்காங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா ஹரிகிருஷ்ணன் அவர்கள் வந்து நடிச்சிருக்காங்க. ரெண்டு பேருமே வந்து ஒரு திருமணம் பண்ணி ஒரு 3 மாதங்களே வந்து ஆகுது. ஸோ இவங்க வந்து சென்னையில ஒரு அபார்ட்மெண்ட்ல வந்து வசிச்சுட்டு வராங்க. ஸோ தன்னுடைய கணவன் வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு பெண்ணு கூட வந்து ஒரு அஃபேர்ல வந்து இருக்காரு. ஸோ அந்த விஷயம் வந்து தன் மனைவியான லிஜுமோல் ஜோஸ்க்கு வந்து தெரிய வருது. ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து நடந்துச்சு அப்படின்றதான் வந்து படத்தினுடைய ஒன்றான ஸ்டோரி. இந்த படத்தினுடைய நான் ஸ்டோரி சொல்லணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டீப்பா தான் சொல்லணும். அது சொல்லிட்டேன் அப்படின்னா படத்தினுடைய சஸ்பென்ஸ் வந்து டோட்டலா வந்து உடைஞ்சு போகும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த படம் பார்த்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இதுதான் ஒன்லைனர் ஸ்டோரி, இவ்வளவுதான் வந்து நான் சொல்ல முடியும். இந்த ஒன்லைனர் ஸ்டோரி எக்ஸ்பெக்டேஷனோடய போய் படத்தை பாருங்க. அப்பதான் வந்து நீங்க எதிர்பார்க்காத ஒரு மேஜிக் வந்து அந்த ஸ்கிரீன்ல வந்து நடக்கும். அப்போ வந்து உங்களுக்கு புரியும், ஓகே இவன் சொன்னது கரெக்டா தான்ப்பா அப்படின்னு. சரி, ஓகே, இப்போ அந்த படத்தினுடைய பாசிட்டிவ்லாம் என்ன, நெகட்டிவ்லாம் என்ன அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து பார்த்துடலாம். படத்தினுடைய மிகப்பெரிய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கதாநாயகியான லிஜுமோல் ஜோஸ். ஸோ இவங்க வந்து அதிகமா வந்து படங்கள் வந்து பண்றது இல்லை, ஆனா இவங்க பண்ணக்கூடிய படங்களா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு மினிமம் கேரண்டி இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ அந்த நம்பிக்கையில தான் வந்து படத்துக்கு போனேன். ஒரு தரமான ஆக்டிங், உண்மையிலே வந்து ஒரு மனைவி வந்து எப்படி இருக்கணும், ஒரு வீட்டுல வந்து எப்படிலாம் நடந்துக்கணும், அந்த மாதிரியான ஒரு பக்கா கேரக்டருக்கு வந்து பக்காவான ஒரு ரைட்டிங்ல வந்து பூர்ணி அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து பண்ணியிருக்காங்க. உண்மையிலே வந்து அருமையா பண்ணியிருந்தாங்க. இந்த கேரக்டரை இவங்களை தவிர வேற யாருமே வந்து பர்ஃபெக்டா பண்ண முடியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு அருமையான வந்து ஒரு மனைவி கேரக்டர்ல வந்து இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, படத்துல வந்து ஹரிகிருஷ்ணன் அவர்கள் பண்ணியிருக்காங்க, லாஸ்லியா அவர்கள் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கேரக்டர் செலக்ஷன் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து உண்மையிலே வந்து டைரக்டருக்கு வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும். அருமையா இந்தந்த கதாபாத்திரங்களுக்கு யாரெல்லாம் வந்து சூட் ஆவாங்களோ அவங்களெல்லாம் வந்து பக்காவா வந்து செலக்ட் பண்ணி வந்து இந்த படத்துக்கு வந்து நியமிச்சிருக்காப்புல. உண்மையிலே வந்து எல்லா கேரக்டரைசேஷனுமே வந்து பக்காவா எழுதப்பட்டிருக்கு. ஏன்னா அதனாலதான் வந்து எல்லா கேரக்டரோட ஆக்டிங்கும் வந்து திரையில வந்து ஒரு அருமையா வெளிவந்திருக்கு. ஸோ இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பிளஸ் வந்து லிஜுமோல் ஜோஸ் அப்படின்னாலும் அடுத்ததான் மிகப்பெரிய பிளஸ் என்னன்னா எல்லா கேரக்டரும் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அருமையா வந்து ஒரு கேரக்டரும், ஒரு சின்ன கேரக்டர், ஒரு போலீஸ் கேரக்டரா இருந்தாலும், ஒரு 2 நிமிஷம் வர கேரக்டரா இருந்தாலும் கூட அதை அருமையா வந்து ரைட்டிங் பண்ணி அருமையா வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாப்புல. அதுல உண்மையிலேயே வந்து சேதுராமன் அவர்கள் வந்து ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா படத்துல வந்து நிறைய சீன்ஸ் வந்து ஓப்பனிங்ல வந்து காட்டுவாங்க. ஒரு இன்ட்ரோ பிளாக் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வாண்டேஜ் சீன்ஸ், சின்ன சின்ன சீன்ஸ் எல்லாம் வந்து இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு வந்து போர் அடிக்கிற மாதிரி வரும். டேய் இதெல்லாம் சீன்லாம் நிறைய பார்த்துட்டேன்டா, இதெல்லாம் இப்ப ஏன்னா வந்து கொண்டு வந்து தமிழ் சினிமா காமிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தெரியும். ஆனா அந்த சீன் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல வந்து அந்த இதுக்கு தான் அந்த சீன் வச்சிருந்தாங்களா, இதுக்கு தான் அந்த சீன் வச்சிருந்தாங்களான்ற மாதிரி ஒரு கனெக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கக்கூடிய அந்த எல்லா மாண்டேஜ் சீனுக்கான அந்த கனெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா எண்டிங்ல வந்து அருமையா வந்து அப்படியே கோர்த்து ஒரு பக்காவான ஒரு மூவியா வந்து கொடுத்திருந்தாங்க. அது ரொம்பவுமே வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நானுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்த்துட்டு இருக்கும்போது இந்த சீனெல்லாம் எதுக்கடா வருது அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சு. ஆனா செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது தான் தெரியுது அந்த சீனுக்கான அந்த கனெக்ஷன் வந்து உண்மையிலே வந்து அருமையா இருந்துச்சு. எப்படா இப்பெல்லாம் முடியுது, யாரா அந்த எடிட்டர் அப்படின்னு போய் பார்த்தேன். அவங்க பேர் வந்து பாத்தீங்கன்னா இளையராஜான்னு போட்டிருந்தாங்க. அப்போ ஓகே தான், இளையராஜான் பேர் இருந்தாலே வந்து ஆள் டேலண்டா தான் பார்ப்பான் அப்படின்ற மாதிரி அந்த இளையராஜான்ற பேருக்கு ஏற்ற மாதிரியே வந்து படத்தை வந்து அப்படியே ஒரு சாங் மாதிரி அருமையா கோர்த்து வந்து இந்த படத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தாப்புல. உண்மையிலேயே வந்து அவருக்கு எடிட்டருக்கு வந்து உண்மையிலே வந்து ஒரு பெரிய தேங்க் பண்ணும் டைரக்டர். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒர்த்தான எடிட்டிங் வந்து இந்த படத்துல வந்து பண்ணியிருந்தாங்க. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா கோவிந்த் வசந்தினுடைய மியூசிக், ஒரு மெலோ டிராமா, ஒரு கிரைம் டிராமாக்கு என்ன ஒரு மியூசிக் வேணுமோ அதை வந்து அருமையா வந்து இந்த படத்தினுடைய வந்து ஒரு கம்போசிங்ல வந்து வச்சிருக்காப்ல. ஆக்சுவலா இந்த மாதிரி மியூசிக்லாம் வந்து நான் பார்த்திருக்கேன். அந்த கொரியன் படம் அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த படங்கள்ல இந்த மாதிரி மெலோ டிராமாக்கு ஒரு மியூசிக் வந்து பார்த்திருக்கேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு மியூசிக் வந்து தமிழ் சினிமால இப்படி ஒரு மியூசிக் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னா உண்மையிலே வந்து அவருக்கு நம்ம பாராட்ட வந்து தெரிவிச்சாகணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச படத்தினுடைய குறைகள்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து சொல்ல முடியாத அளவுக்கு தான் இருக்கு. ஒரு 2 குறைகள் இருக்கு, அதெல்லாம் வந்து இல்லைன்னு சொல்லல. ஏன்னா நிறைய லாஜிக்கலா வந்து டோட்டலாவே வந்து இல்லாம இருக்கு. ஸோ அதெல்லாம் ஓகே தான். பட் நீங்க ஒரு எதிர்பார்த்து போன ஒரு விஷயம் இல்லாம வேற ஒரு படமா வந்து கன்வெர்ட் ஆகி உங்களை என்ஜாய் பண்ண வைக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல.
ஸோ அந்த விஷயத்துல வந்து டைரக்டர் வந்து உண்மையிலே ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆக்சுவலா இந்த படம் வந்து ஒரு பெண்ணியம் சார்ந்த படம் தான். ஆண்களை வந்து பாதிக்கன்னு கூட சொல்லக்கூடாது, தாக்கக்கூடிய மாதிரியான டைலாக்ஸ் எல்லாம் வந்து நிறைய இருக்குதான். அதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்து கதையினுடைய போக்கில் வந்து நீங்க வந்து கதையோட தான் ஒட்டிடுவீங்க. என்னடா ஆம்பளையாளர்கள்லாம் இப்படி சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரியான ஒரு திங்கிங் வந்து உங்களுக்கு அந்த சீன் பார்க்கும்போது தோணும். அடுத்த சீன்லேயே வந்து மறைஞ்சிட்டு நீங்க வந்து கதையோட வந்து ஒட்டிடுவீங்க. அதுதான் வந்து அந்த இடத்துல டைரக்டரோட வெற்றி. ஆக்சுவலா வசனமே வந்து பாத்தீங்கன்னா யோபாரி வந்து வசனமே வந்து நல்லா தான் எழுதியிருந்தார். எந்த ஜாதியா இருந்தாலும் சரி, எந்த மதமா இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து ஆம்பளையாளுக்கு தான் வந்து பெண் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்ற மாதிரியான வசனங்கள்லாம் வந்து படத்துல இருக்குதான். ஸோ நீ அதெல்லாம் பார்க்கும்போது வந்து அந்த அளவுக்கு வந்து இம்பாக்ட் ஆகும். அடுத்த நிமிஷமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க படத்தோட வந்து டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு ரைட்டிங் வந்து அந்த அளவுக்கு இருக்கு. அந்த எழுதின ரைட்டிங்க்கு கரெக்டா வந்து அந்த யாருப்பா இந்த எழுத்துக்கு இந்த கேரக்டருக்கு யாரு கரெக்டா செட் ஆவா அப்படின்னு செலக்ட் பண்ணார்ல, அந்த லிஜிமோல் ஜோஸை வந்து செலக்ட் பண்ணார்ல, அங்கனக்குள்ளதான் வந்து டைரக்டர் வந்து ஜெயிச்சிட்டாரு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன், சின்ன சின்ன மூவ்ஸ், அந்த எப்படி சொல்றது, போலீஸ்காரன் வந்தோடனே அவங்ககிட்ட எப்படி பேசுறது, இன்னொரு ஸ்டேஷன் கூட்டு போறாங்க, அந்த இடத்துல வந்து ஒரு கிரைம் மாதிரி நடந்துருச்சு, அதை நான் வந்து மறைக்கணும், அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் சரி. போலீஸ்காரர் உள்ள வர அந்த இடத்துல வந்து இதுக்கப்புறம் நம்ம சமாளிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சுன்னா எனக்கு மயக்க வருதுன்னு சொல்லி மயக்கம் போடுறது, அந்த மாதிரி எல்லா சீன்ஸுமே சரி அட்டகாசமா வந்து பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல வந்து டைரக்டர் எந்த அளவுக்கு பலமோ அதே அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா லிஜிமோல் ஜோஸ் அவர்களுடைய ஆக்டிங்கும் வந்து இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய பலம் அப்படின்றத வந்து நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்ல, படத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து ஹிட்டனாவே வந்து சொல்லியிருப்பாங்க. நீங்க படம் பார்க்கும்போதே தெரியும். ஏன்னா இப்ப கதாநாயகி பாத்தீங்கன்னா கார்லாம் வந்து டிரைவிங் பண்ணுவாங்க, போய் பல்ப் எல்லாம் போய் அவங்க போய் மாட்டிட்டு வருவாங்க. அந்த மாதிரி அவங்களோட வந்து அதாவது வீட்டுக்காரரை விடவே வந்து ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் பிரில்லியண்டான ஆள் மாதிரி தான் வந்து சில விஷயங்கள் எல்லாம் வந்து காட்டிட்டு இருப்பாங்க. ஆனா இருந்தாலும் வீட்டுக்காரர் முன்னாடி இருக்கும் போது வந்து இவங்க வந்து எதுவுமே தெரியாத ஒரு வீட்டு பெண், ஒரு அமைதியான வந்து ஒரு மனைவி அப்படின்ற மாதிரியான ஒரு போர்ட்ரைட்ல தான் வந்து இருக்கும். ஏன்னா அந்த மனைவியை விட, அதாவது மனைவி தான் வந்து எப்பயுமே வந்து லோவா இருக்கணும், ஆண்கள் வந்து எப்பயுமே வந்து அதிகமா இருக்கணும், தன்னுடைய கணவருக்கு மேல நம்மளுக்கு வந்து அறிவு இருக்கு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா கணவர் வந்து நம்மளை வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிச்சு, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து அப்படியே அந்த கதையின் ஓட்டத்திலேயே வந்து அப்படியே வந்து காட்டியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து வாய் வழியா வந்து எந்த இடத்துலயுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் வச்சு நம்மளே அந்த புரிஞ்சுக்கிறணும் அப்படின்ற மாதிரியான அந்த ரைட்டிங்ல வந்து கொண்டு வந்திருப்பாரு. ஸோ அதுவுமே வந்து உண்மையிலேயே வந்து அருமையா இருந்துச்சு. ஸோ நிறைய இடங்கள்ல வந்து ஆண்கள் தான் தாக்கப்படுற மாதிரியான வசனங்களும் சரி, சீன்ஸும் சரி வைக்கப்பட்டிருக்கும். இருந்தாலுமே சொல்றேன், கதையினுடைய ஓட்டத்துல, அந்த த்ரில்லரினுடைய அந்த ஓட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த சீட் எட்ஜில் வந்து நீங்க அதெல்லாம் மறந்துட்டு படத்துல அது என்னடா நடக்க போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து வந்துருவீங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு அருமையான ரைட்டிங் தான் வந்து சேதுராமன் அவர்கள் வந்து கொடுத்திருக்காரு. சில டார்க் காமெடி சீன்ஸும் இருக்கு இந்த படத்துக்கு, அதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா ஒரு நார்மலான ஒரு படமா ஆரம்பிச்சு ஒரு கிரைம் த்ரில்லரா போயிடுச்சு. இருந்தாலும் அந்த இடத்துல வைக்கப்பட்ட அந்த டார்க் காமெடி சீன்ஸும் வந்து உண்மையிலேயே வந்து நல்லா தான் இருந்துச்சு. அந்த சர்ச்சில் வந்து அந்த ஃபாதருக்கு வந்து ஃபோன் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த வேட்டைக்காரன் பாட்டெல்லாம் வந்து படிச்சிருக்கோம். அந்த இடத்துலலாம் அந்த டைமிங்கில் அந்த இடம்லாம் வந்து தேட்டரே வந்து ஒரு புதிர் மூமெண்ட் தான். ஸோ அந்த அளவுக்கு வந்து அருமையாக வந்து அந்த பிளாக் காமெடியும் வந்து அந்த இடத்துல வந்து ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. மொத்தமாக இந்த படத்தில் வந்து இவ்வளோ ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த படத்தை வந்து நெகட்டிவே இல்லையா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு லாஜிக்கலி நிறைய வந்து நெகட்டிவ்ஸ் இருக்கு. அதை தான் நான் சொல்லுவேன். நிறைய வந்து இப்பெல்லாம் வந்து தமிழ் சினிமாவில் வர படங்கள்ல வந்து யாருமே வந்து லாஜிக்லாம் பார்க்கறது இல்லை. ஸோ நான் சொல்றேன், ரொம்ப வந்து ஒரு சினிமாவில் வரா இருந்தா இது எப்படிடா இதெல்லாம் எப்படா மறைக்க முடியும், என்னடா ஃப்ரிட்ஜுக்குள்ள இதெல்லாம் என்னப்பா அப்படின்ற மாதிரிலாம் தோணும். ஸோ அதெல்லாம் இல்லை, ஒரு நார்மல் ஆடியன்ஸா போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லாஜிக் மிஸ்டேக்லாம் எதுவுமே வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஜென்டில் உமன் அப்படின்ற அந்த படம் வந்து கண்டிப்பா எல்லாரும் ஆண் பெண் ஃபேமிலி எல்லாருமே போய் கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு அருமையான ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம் தான் வந்து இந்த ஜென்டில் உமன் படம். என்னடா இவ்வளவு சொல்றானே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியும். உண்மையிலே வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடா இருந்துச்சு இந்த படம் பார்க்கும்போது. இந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணி படம் எடுத்திருக்காங்களே அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சு. ரைட்டிங்ல அந்த அளவுக்கு பின்னி படம் எடுத்திருக்காப்ல. படத்தை போய் பாருங்க. நான் ஏன் சொல்றேன் அப்படின்ற விஷயம் வந்து படம் பார்த்து முடிக்கும் போது வந்து உங்களுக்கு வந்து தெரியும். இந்த படத்துக்கு நம்ம என்ன ரேட்டிங் கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா 5க்கு 3 மார்க் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒர்த்தான படம், ஒரு தரமான படம். முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தை வந்து தியேட்டர்ல போய் பாருங்க. இந்த மாதிரி படங்களை சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் இதே மாதிரியான படங்கள் இன்னமும் வந்து ரிலீஸ் ஆகும், ரசிகர்களை வந்து இன்னமும் கவரும். ஸோ இதே மாதிரியான அடுத்த ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். நன்றி.